அகத்தியா ஒரு மர்மமான பிரெஞ்சு பங்களா. அந்த பிரெஞ்சு பங்களால நடக்கிற அமானுஷ்யங்கள் என்னென்ன, அது ஹீரோ எப்படி சால்வ் பண்றாரு அப்படிங்கிற ஒரு யூஸ்ஃபுல்லான பேஸ் பிளாட் தான் இந்த அகத்தியா படமும். ஆனா அதுக்கு முன்னாடி ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராம் கிருஷ்ணன் பேசுறேன். குட்டி மெசேஜ். போற இடம்பெல்லாம் டிசப்பாயின்மெண்டா இருக்கு. யார் என்ன பேசினாலும் மண்டையில ஏற மாட்டேங்குது. என்னதான் கவனிக்கணும்னு நினைச்சாலும் நம்மளால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் பண்றது சொல்லுவேன், படுத்து தூங்கிடுவேன் எதுவுமே யோசிக்காம. மைண்ட் டைவர்ஷன் தான் முக்கியமான விஷயம். அந்த மாதிரி இடத்துல எல்லாமே இங்கதான் இருக்கு. அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா, மேபி ஒரு ரெஸ்ட் கிடைச்சா ஒரு கிளியர் வியூ நம்ம டிசப்பாயிண்ட் ஆன விஷயத்தை பத்தி கிடைக்கும். அது நம்மளுக்குமே வந்து ஒரு செல்ஃப் ஃபீலிங் மாதிரி தூங்கி எந்திரிக்கும் போது. யூ நோ வாட் ஐ மீன். அகத்தியா இந்த படம் ரிவ்யூன்னு சொல்றதை விட இது ஒரு புலம்பல் வீடியோன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடென்டல், உண்மையிலேயே ஒரு ஆக்சிடென்டலா போய் பார்த்த படம் தான். பார்க்கணும், இப்போ இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்குன்னு கூட வந்து எனக்கு தெரியாது. சப்தம் படத்துக்கு போலாம் தான் பார்த்தேன். எல்லாரும் பார்த்துட்டு நல்லா இருக்கு ப்ரெஸ் ஷோலாம் பார்த்துட்டு அப்படின்னு போட்டிருந்தாங்க. மார்னிங் ஷோ பெங்களூர், ஆந்திரா, தெலுங்கானால எல்லாம் ரிலீஸ் ஆகி எல்லாரும் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி இங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சப்தம் படம் பார்க்க தான் போனேன். பட் லாஸ்ட் மினிட்ல படம் கேடிஎம் இஷ்யூ ரிலீஸ் ஆகலன்ட்டாங்க. ஸோ அதனால ஆக்சிடென்டலா வேற இந்த டைமிங்ல என்ன படம் இருக்குன்னு பார்க்கும்போது அகத்தியா இருந்துச்சு. ஜீவா படம் தான். இதுக்கு முன்னாடி பிளாக் பண்ணியிருந்தாரு. ஓகே போய் பார்க்கலாம்னு சொல்லி எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் இந்த படத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாது, அப்படிதான் உள்ள போய் உட்காந்தேன். ஓகே, எடுத்தோடனே நெகட்டிவா போவேனா, பாசிட்டிவ்ஸ் பற்றி சொல்லிடுறேன். தலைவன் யுவன் சங்கர் ராஜாலேருந்தே ஆரம்பிப்போம். சாங்ஸ் உண்மையிலேயே கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. விஷுவல் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். கேட்டு பாருங்க இந்த படத்தோட சாங்ஸ். ஒரு மாதிரி யுவன், ஜிவி பிரகாஷ், சத்ய பிரகாஷ் இப்படின்னு நிறைய பேர் பாடியிருக்காங்க. ஒரு யூனிக்கான ஆல்பம் யுவன்ட்டு இருந்து. படத்துல கேட்கும் போது நல்லா இருந்துச்சு, பட் விஷுவல் நல்லா பண்ணியிருக்கலாம். ரெண்டாவது, இந்த படத்துல சில யூனிக்கான விஷயங்கள் இருக்கு. பட் அது பாத்தீங்கன்னா கரெக்டா தானே ஆரம்பிக்கிறீங்க, சூப்பர் சூப்பர் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏண்டா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது சில சீன்லாம். அதான் கொஞ்சம் ஸ்கிரீன் பிளே மெத்தட்னு கூட சொல்ல தேவையில்லை. இன்னுமே கொஞ்சம் பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணி இப்போ இந்த ஜானர்ல வர படங்கள் எப்படி எடுக்கிறாங்க, அதுக்கு நமக்கு என்ன மாதிரி ரிசர்ச் பண்ணணும், இந்த கதைக்கு எப்படி பேக்ராப் எடுக்கணும் அப்படின்னு கொஞ்சம் இன்னுமே டீட்டெயில்டா எழுதி கேரக்டர்ஸ் அதுக்கேற்ற மாதிரி வடிவமைச்சிருந்தாங்கன்னா இது இந்த வருஷத்தோட ஒரு ஃபர்ஸ்ட் பயங்கரமான ஒரு ஹாரர் படமா அமைஞ்சிருக்கும். கேரக்டர் டெப்த் இல்ல, திடீர்னு பாத்தீங்கன்னா லாஜிக்கே இல்லாம இவங்க இருக்கிறது 1940 தானே, இந்த டைம்ல எப்படி இதை கொண்டு வந்து கனெக்ட் பண்ணாரு, நம்ம தான் சரியா இந்த படம் பார்க்கலையோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் செல்ஃப் டவுட்டே வந்து இந்த படம் பார்க்கும்போது வந்துருச்சு. அது மாதிரி லாஜிக் நிறைய இடத்துல இடிக்குது படத்துல. ஒரு அந்த படத்தோட ரியாலிட்டிக்குள்ளேயே போக வைக்கல. இத்தனைக்கும் வந்து பாத்தீங்கன்னா படத்துல ஒரு துளி அளவு கூட பிராக்டிக்கலா தெரியற மாதிரி செட் ஒர்க் தெரியல. ரொம்பவே ஆர்டிபிஷியலான ஒரு செட் ஒர்க். இது போக விஎஃப்எக்ஸ்ல ஒண்ணு பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு விஎஃப்எக்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதுவும் ரெடின் கிங்ஸ்ல எல்லாம் பேசும்போது காதுக்குள்ள கொய்ன்னு சவுண்ட் கேட்டுச்சுங்க. எனக்கு அந்த அளவுக்கு ஹை பிச் வாய்ஸ்ல பேசிட்டு இருக்காரு, பேசுறதே புரியல. போனா போகுது சங்கிலி முங்கிலி கதவு தர அப்படிங்கிற ஜீவா படம் மாதிரியாவது இருக்கும்னு எதிர்பார்த்தேன். படத்துக்கு நடுவில் வாய்ப்பே இல்லை அப்படின்றது. யுவன் சார் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒரு பெத்தோவான வச்சு ஒரு மாஸ் மியூசிக் ஒன்று போட ட்ரை பண்ணியிருக்காரு. அதெல்லாம் ஒரு நல்ல அட்டெம்ப்ட். படத்துல பார்க்கும்போது ஜீவா, ராதா ரவி, ராஷி கண்ணா, சார்லி சார், ரோஹிணி இவங்க எல்லாம் இருந்துமே அவங்க ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துக்கு பெருசா கை கொடுக்கல. ஏன்னா ரொம்ப ரொம்ப ஒரு அவுடேட்டட் கான்செப்ட், அவுடேட்டட் ஸ்கிரீன் பிளே ட்ரீட்மெண்ட், ரியாலிட்டியோட 1% கூட மேட்ச் ஆகாத ஒரு விஷயங்கள். அப்படி ரியாலிட்டியோட 1% கூட மேட்ச் ஆகாத விஷயங்கள்லாம் இருந்தாலும் படத்துக்குள்ள இருக்கிற அந்த ரியாலிட்டியை ஆடியன்ஸ் நம்பணும்ல, அந்த கன்வின்சிங் ஃபேக்டர் இந்த படத்துல சுத்தமா இல்லைங்க. ஸோ இந்த படம் பொறுத்த வரைக்கும் படம் ஏன் ஒர்க் ஆகலன்னு மட்டும்தான் நான் சொல்றேன். மற்றபடி எல்லாரும் அவங்களோட ஹார்ட் ஒர்க் போட்டு தான் கொடுத்துருக்காங்க. பட் எண்ட் ஆஃப் த டே அவுட்புட் நல்லா இருக்கா, ஆடியன்ஸ்க்கு இது கன்வின்சிங்கா சொல்லியிருக்காங்களா, ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்களா ஆடியன்ஸ்க்கு அப்படிங்கிற விஷயத்துல இந்த படம் எனக்கு வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். இந்த படத்தோட டைரக்டர் பா விஜய், நிறைய அழகான லைன் செட் சொந்தக்காரர், லிரிக்ஸிஸ்ட் பா விஜய் தான் இந்த படத்துக்கு டைரக்டர். இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருந்தாரு தேவயானி வச்சு. அது வந்து ஒரு நல்ல ஒரு எமோஷனல் கனெக்ட் உள்ள ஒரு படம், ஒரு டீசென்டான வாட்ச். அர்ஜுன் சார், ரோஹிணி மேம், சார்லி சார், ஜீவா, ராதா ரவி இப்படின்னு ஆக்டிங்கில் ஸ்கோர் பண்ணக்கூடிய எல்லா ஆக்டர்ஸுமே வந்து இந்த படத்தில் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருந்தாலும் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே ட்ரீட்மெண்ட், அவுடேட்டட் ஸ்டோரி, ஆடியன்ஸை கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி இருக்காத ஒரு நரேஷன், சீன் ஃபோர்ஸட் அப் பண்ணாமல் சினிமேட்டிக்காக எந்த ஒரு அப்டேஷனும் இல்லாமல் இந்த படத்தை எடுத்தங்காட்டி ஆடியன்ஸ் கூட இந்த படம் மோஸ்ட்லி கனெக்ட் ஆகாமல் போயிருதுங்க. அதனால படத்தில் சொல்ல ட்ரை பண்ண மெசேஜ் அண்ட் ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸுமே தெரியாமல் போயிருதுங்க. முடியலைங்க படம் பார்த்துட்டு வந்து. அதாவது சில படங்கள்லாம் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் எப்படா வீடியோ பண்ணலாம், எப்படா வீடியோ எடிட் பண்ணி நம்ம யூடியூப்ல போட்டு நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு ஒரு ஃபோர்ஸ்ல இருக்கும். அது எவ்வளோ மாடரேட்டான ஃபிலிமா இருந்தாலும் அந்த ஒரு ஃபோர்ஸ்ல தான் வந்து பண்ணுவேன். சில படங்கள் வந்து பார்த்துட்டு
வாண்டடா வந்து வீடியோ போட மாட்டேன். பட் இந்த படம் வந்து டபுள் மைண்டடா இருந்துச்சுங்க எனக்கு ரிவ்யூ வீடியோ போடுறதுக்கு. இதுக்கு ரிவ்யூ வீடியோ போடணுமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, இப்படி ஒரு படம் பார்த்துட்டு வந்திருக்கேன், உன்னோட வியூ என்ன இந்த படத்தை பத்தி, என்னெல்லாம் உனக்கு தெரிஞ்சு அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டு இருந்துச்சு. ஸோ அதனால வீடியோ பண்ணிட்டேன். மேபி இந்த வீடியோ இன்னைக்கு எடிட் பண்ணி வந்துடலாம் யூடியூப்ல. ஸோ அவ்வளோதான் இந்த படம் பார்க்கறதும் பார்க்காததும் உங்க விருப்பம். ஆல்ரெடி இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த அகத்தியா படத்துக்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 100க்கு ஒரு 25 மார்க்ஸ் தருவேங்க. அகத்தியா எ பிக் டிசப்பாயின்மெண்ட். நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளவுதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பாய் பாய். நான் வரேங்க.